4ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 6-9. சகோதர சகோதரிகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறையாளரின் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருந்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கட்டுவோர் புறக்கணித்த நல்லே கட்டடத்திற்கு மூலைகள் ஆயிற்று. ஆண்டவரால்
இவர்கள் அதிகமான அளவிலே இதற்கு ஈடுபாடு உண்டு. இதற்காக எவ்வளவு நேரம் செலவழித்திருப்பார்கள், பயிற்சிகள் எடுத்திருப்பார்கள், ஒன்றாக இணைந்து இதை செய்ய வேண்டும் என்ற முயற்சிகளை எல்லாம் செய்திருப்பார்கள் என்று பார்க்கிற போது உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒன்று. இது ஒரு முக்கியமான தொடர்ந்து இந்த நல்ல பழக்கம், இந்த முயற்சி, இந்த ஆன்மீக வாழ்வு தொடர்ந்து இருக்க வேண்டும். இன்னும் பல முயற்சிகள் எடுக்க வேண்டும். வழிபாடுகள் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலே பலவிதமான நிகழ்வுகளிலும் பலவிதமான செயல்பாடுகளிலும் இவருடைய முயற்சி ஆக்கம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருவழிபாட்டின் மைய கருத்தை நான் முன்னே சொன்னேன். இதை எப்படி இறை வார்த்தையின் அடிப்படையிலே இதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த வரைவுகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கடந்த ஒரு சில நாட்களாகவே அதுவும் குறிப்பாக மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகர்களை எடுத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சபை இந்த திருவழிபாட்டிலே இந்த மத்தேயு நற்செய்தியினுடைய பகுதிகளை நாம் தருகின்றது. அதுவும் குறிப்பாக மத்தேயு நற்செய்தியிலே இந்த கடைசி பகுதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு மைய கருத்து என்னவென்று சொன்னால், இறை ஆட்சி, கிங்டம் ஆஃப் காட் என்பதுதான். இறை ஆட்சி என்பதை நமக்கு எடுக்கிறது. விண்ணரசு. அன்புக்குரியவர்களே, இந்த விண்ணரசு என்பதை பற்றிய புரிதல் நமக்கு முதலில் தெளிவாக வேண்டும். இதை விளக்குவதற்காக தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் இந்த ஓமையை நற்செய்தியை நமக்கு சொல்கிறார். விண்ணரசு என்றால் என்ன? விண்ணரசு அப்படின்றத பற்றி பேச ஆரம்பிச்சார். ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தினுடைய தலைமை உரையாற்றுவதற்காக பங்குத்தந்தை எழுதார்கள். பங்குத்தந்தை வந்தா குடிப்பெருக்கி மைக் என்னுடைய வந்து ஆரம்பிச்சார். விண்ணரசு அப்படின்னாரு. கரெக்ட் கேட்டாச்சு. கரெக்ட் கேட்டவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க. என்ன சட்டுக்காரன் மைக்கா ஒரு மைக் சரி பண்ணி இப்போ வேலை செய்யுது. விண்ணரசு அப்படின்னு இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, மைக்கு வேலை செஞ்சு முதல்ல இப்ப சுத்தமாவே ஒரே கரண்டே கட்டாச்சு. உடனே என்ன பண்றாங்க, எல்லாம் ஜெனரேட்டர் மைக்கு வேலை செய்யுது. ஓகே, தள்ளி ரைட் ஆரம்பிச்சாரு. விண்ணரசு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஒரு தாத்தா அந்த கூட்டத்துல முதல் வரிசையில முதல் ஆளாக அவருக்கு சமமா வந்துச்சு. சாமி என்ன விண்ணரசு 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 ஏன் போடுறாங்க? எவனா அந்த விண்ணரசு எவனா அந்த விண்ணரசு வெளியே சாமி விண்ணரசு விண்ணரசு அப்படின்னு ஒரே சொல்றேன். சாமி ஒரு தாத்தா வந்தாரு. நான் விண்ணரசு யாரையும் நான் 4 பேர் கூப்பிடல, விண்ணரசை சொல்ல போறேன் அப்படின்னு புரியவே நாம ஒரு சினிமா இருந்தாலும்